Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்னா என்னென்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் ரிலேஷனுக்கான ஆக்சுவல் டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரிலேஷனில் வந்து நம்ம 2 வீடியோஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம்னா ரெண்டு செட்டை எடுத்து அதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து ரிலேஷன் எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 வீடியோஸ் வந்து 2 கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸை வந்து பேர் பண்ணி அதில் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் கிடைச்ச கார்ட்டீசியன் ப்ராடக்டை வச்சு எப்படி ஒரு ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணுறது, ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து அதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்னா பி இஸ் அ மல்டிபிள் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். கார்ட்டீசியன் ப்ராடக்டில் பேர் இருக்கும்ல ஏ கமா பி, அதில் பி இஸ் அ மல்டிபிள் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ரிலேஷனுக்கு ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இருந்தும் தேர்டாக ஒரு வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா ரிலேஷனுக்கான ஆக்சுவல் டெஃபினிஷன் என்னன்றதை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான். ஏற்கனவே கொடுத்த டெஃபினிஷன்ஸை இன்னும் தெளிவாக சொல்ல போகிறேன். ரிலேஷனுக்கு ஆல்ரெடி என்ன நம்ம டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ரிலேஷன் இஸ் நத்திங் பட் ஏ ஒன் ஆஃப் தி செட். ரிலேஷனுங்கிறது ஒரு செட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து என்ன சொன்னோம், ரிலேஷன் இஸ் நத்திங் பட் ஏ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் என்ன சொல்லியிருந்தோம், ரிலேஷன் இஸ் நத்திங் பட் ஏ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வித் சாட்டிஸ்ஃபை சம் ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் நம்ம டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து ஆக்சுவலான டெஃபினிஷன் என்ன, எக்ஸாக்டான டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாக்டான டெஃபினிஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம். லிசன், இப்போ 2 செட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A is equal to 2,4 இது ஒரு செட்டு. B is equal to பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B is equal to 10, 20, 35 இப்படி 2 செட்டு நீங்கள் எடுத்திருக்கீங்க. இந்த 2 செட்டுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தெரியணும். அதாவது A கிராஸ் B நமக்கு தெரியணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது என்னது, A கிராஸ் B நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா ரிலேஷனோட டெஃபினிஷன்ல என்ன கொடுத்துருக்கோம்னா, இப்போ ஆர்ங்கிறது ஒரு ரிலேஷன். R is a relation from A to B from such that x, y belongs to R. x, y belongs to R. Rங்கிறது ஒரு ரிலேஷன். அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், x, y ஃபார்மேட்ல இருக்கும். x ரிலேஷன் y and R is a subset of A cross B. R is a subset of A cross B ன்னு சொல்றாங்க. இப்போ R is a subset of A cross B னா A cross B ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு சில எலிமெண்ட்ஸை எடுத்தோ, இல்லை அந்த ஃபுல்லா இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்தோ, இல்லை எலிமெண்ட்ஸே எடுக்காமலோ 3 கான்செப்ட் இருக்குது. எலிமெண்ட்ஸே எடுக்காமலோன்னா அது எம்டி ரிலேஷன், அந்த ரிலேஷனுக்குள்ள எதுவுமே இருக்காது. எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்தோம்னா A கிராஸ் B ல இருக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிறது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த கண்டிஷனுக்கு ஆப்ட் ஆகிறத மட்டும் எடுத்தா அது ஒரு ரிலேஷன். அப்போ R இஸ் ஏ சப்செட் ஆஃப் A கிராஸ் B அப்படின்னு சொல்றதுனால நம்ம கண்டிப்பா A கிராஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். A கிராஸ் B யோட சப்செட் தான் ரிலேஷன் சொல்றதுனால நம்ம கன்ஃபார்மா A கிராஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஸோ A கிராஸ் B இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் செட், பிங்கிறது செகண்ட் செட். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸோடையும் பேர் பண்ணணும். இப்போ 2, 10 2, 10 2, 20 அப்புறம் 2,
35. இப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 2, செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டோடையும் பேர் பண்ணியாச்சு. அப்புறம் பாருங்க செகண்ட் எலிமெண்ட் வந்து என்னது 4, 4, 10, 4ஐயும் 10ஐயும் பேர் பண்ணணும். 2ல என்னென்னலாம் பேர் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே 4லையும் பேர் பண்ணணும். ஸோ 4, 35 இதுதான் A cross B, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருந்து ஒரு சில எலிமெண்ட்ஸை எடுத்தோ இல்லை எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்தோ இல்லை எலிமெண்ட்ஸையும் எடுக்காமலோ ஃப்ரேம் பண்ணுறது தான் ரிலேஷன். பட் அந்த பர்டிகுலர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எக்ஸ் ரிலேஷன் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிறத வந்து நம்ம A, Bன்னு சொல்லுவோம். A கிராஸ் B நம்ம என்ன சொல்லுவோம்? A, B. A belongs to capital A, B belongs to capital B ன்னு சொல்லுவோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிறது நம்ம A, Bன்னு சொல்றோம். ரிலேஷன் R இதை நம்ம என்ன சொல்றோம்னா x, y அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதுவும் A, B தான். பட் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை கொடுத்து எடுக்கிறதுனால அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கணுன்றதுக்காக x, y போட்டிருக்கேன். A, B தான் நம்ம எடுக்க போறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நம்ம எடுக்க போறோம். ஒரு டிஃபரன்ஸுக்காக இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இது ரிலேஷன் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக x, yன்னு போட்டிருக்கோம். x ரிலேஷன் yன்னு சொல்றாங்க. என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, B is a multiple of A அப்படிங்கிற கண்டிஷனை கொடுக்குறாங்க. சேம் கண்டிஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா சேம் கண்டிஷனே கொடுத்துக்கிறோம். அப்போ ரிலேஷன் R வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்றது? ரிலேஷன் R வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற A, B ஃபார்மேட்ல இருக்க பேர்ஸ்ல எதுலாம் B யோட வேல்யூ வந்து A யோட மல்டிபிளா இருக்குதோ அதை நம்ம எடுத்து பேர் பண்ணணும். இப்போ இது A, இது B. 2, 10ல 2ங்கிறது A, Bங்கிறது 10. 10 is a multiple of 2. அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்ப 2, 10ங்கிறது ஒன் ஆஃப் தி எலிமெண்ட் இருக்கும் நம்ம ரிலேஷன் Rல. அதே மாதிரி 2, 20 இதுவும் என்னது நம்ம கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. 20 is a multiple of 2. 2, 35 வந்து நம்ம கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஸோ அதை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 4, 10 அதை நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா 10 is not a multiple of 4. 10ங்கிற நம்பர் வந்து 4ஓட மல்டிபிள் கிடையாது. 4, 20 அதை எடுக்கலாம். ஏன்னா 20 is a multiple of 4. 20 is a multiple of 4. 4, 35 அதை நம்ம எடுக்கக்கூடாது. 35 is not a multiple of 4. அப்ப ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணியாச்சு. நான் தெளிவா சொல்றேன். ரிலேஷன் ஆர்க்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே A கிராஸ் B ல இருந்து எடுத்தது தான். பட் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். என்ன கண்டிஷன்னா, இதை நான் x, yன்னு சொல்றேன், இதை நான் A, Bன்னு சொல்றேன். ஆனா நான் என்ன சொல்றேன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருந்து எடுத்த எலிமெண்ட்னு சொல்றேன். அப்ப ஏன் இதை x, yன்னு சொல்லி சொல்றீங்கன்னா, இதுல பர்டிகுலர் கண்டிஷன் வந்து இருக்கிறதுனால அதை வந்து ஒரு நியூ செட்டா நம்ம கன்சிடர் பண்றோம். அப்ப A, Bனாலும் x, yனாலும் ஒண்ணுதான். A கிராஸ் B ல பார்க்கும்போது அது A, B. அதுல வந்து கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. A கிராஸ் Bனா Aயும் Bயும் கிராஸ் பண்ணி இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்ம எடுத்துக்கிறோம். பட் ரிலேஷன்ல வந்து x, yன்னு சொல்றேன். என்ன ரீசன்னா, ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணது, ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்குது. என்ன கண்டிஷன்? இது பேர்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த செகண்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிபிளா இருக்கிற பேரை மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சப்செட் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கூட நான் கொடுக்குறேன். இப்போ ஏங்கிறது ஒரு செட்டுன்னு வச்சுக்கிறோம். ஏங்கிறது ஒரு செட்டு, ஏங்கிறது ஒரு செட்டு. அதில் வந்து 1, 2 இருக்குன்னா இதுக்கு நம்ம சப்செட் ஆஃப் ஏ எப்படி எழுதுவோம்?
சப்செட் ஆஃப் ஏ எப்படி எழுதுவோம்னா ஒவ்வொரு செட்டுக்கும் எம்டி செட் வந்து சப்செட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு செட்டுக்கும் எம்டி செட் வந்து சப்செட்டாக தான் இருக்கும். இப்போ 1,2ங்கிறது இந்த செட்டுக்குள்ள இருக்க எலமெண்ட், இதுதான் மெயின் செட். இதோட சப்செட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எம்டி செட்னா உள்ள எலமெண்ட்ஸே இல்லாமல் கூட ஒரு செட்டை நம்ம எடுக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட ஐஸ்கிரீம் ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன். அதில் என்ன சொன்னேன், டாக்டர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஐஸ்கிரீமே எடுத்துக்கிற மாட்டோம். அப்போ அதை எம்டி செட்டாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அடுத்து 2 எலமெண்ட் இருக்கா, ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்கலாம், அதுவும் செட்டு தான். அப்புறம் 2 எலமெண்ட்டையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். 2 எலமெண்ட்டையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இதுல என்ன கன்க்ளூஷனுக்கு வரணும்னா, ஒரு செட் கொடுத்துருக்காங்க, அதோட சப்செட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எம்டி செட்டும் அவங்க கொடுத்த கிவன் செட்டும் ஒன் ஆஃப் தி செட்ஸாக தான் இருக்கும். சப்செட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அவங்க கொடுத்த செட்டையும் நம்ம எடுத்துக்கணும், எம்டி செட்டை எடுத்துக்கணும். இன்பிட்வீன் இருக்கிறதெல்லாம் அவங்க கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு சப்செட் நான் எழுதுறேன். ஏ கிராஸ் பி, இதுக்கு சப்செட் எழுதுறேன். கீழே கூட எழுதுறேன், சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி நான் எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பிங்கிறது ஒரு செட்டு, இந்த பிராக்கெட் இருக்கு, செட்டு. ஏ கிராஸ் பிங்கிறது செட் நேம், அதுக்குள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது, பேர் ஃபார்ம்ல இருக்குது, அதனால ஒன்றும் இல்லை. ஸோ சப்செட் ஒரு செட்டுக்கு ஏ கிராஸ் பிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் செட் ஆயிடுச்சு, ஒரு தனி செட் ஆயிடுச்சு. அப்ப இங்க நீங்க கிராஸ் இருக்குன்னு பார்க்கக்கூடாது, ஏயும் பியும் கிராஸ் பண்ணி ஒரு தனி செட்டா நம்ம மாத்திட்டோம். அப்ப இதுக்கு வந்து எம்டி செட் கண்டிப்பா இருக்கும். சப்செட் எழுதும்போது நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஒவ்வொரு செட்டுக்கும் எம்டி செட் எழுதணும். அப்புறம் என்ன பண்ணணும், 2 வேல்யூவா பேர் பண்ணணும். 2,10 2,20 இது ஒரு செட். நீங்க சிங்கிளா கூட பேர் பண்ணிக்கலாம், சிங்கிள் செட்டா கூட பேர் பண்ணிக்கலாம். 2,10 2,20 2,35 4,10 4,20 4,35. இப்போ சிங்கிள் எலமெண்ட்டாக எழுதியாச்சு. அப்புறம் பேரா எழுதுறோம். பேரா எழுதுனா என்ன வரும்? 2,10 2,20 இந்த ரெண்டும் ஒரு பேர், இது ஒரு செட். அப்புறம் இந்த ரெண்டு ஒரு பேர், இந்த ரெண்டு ஒரு பேர், இந்த ரெண்டு ஒரு பேர், இந்த ரெண்டு ஒரு பேர். இப்படி 2 பேர் ஆகி போகும். 2 பேர் ஆகி போகும். இது ரெண்டையும் பேர் பண்ணோமா, 2,10 2,20. அப்புறம் இது ரெண்டையும் பேர் பண்ணணும், அப்புறம் இது ரெண்டையும் பேர் பண்ணணும், அப்புறம் இது ரெண்டையும் பேர் பண்ணணும், அப்புறம் இது ரெண்டையும் பேர் பண்ணணும். இப்படி பேர் பண்ணிக்கிட்டே போகணும். அதுக்கு அடுத்து 3 எலிமெண்ட்ஸாக எடுக்கிறோம். 3 எலிமெண்ட்ஸாக 2,10 2,20 2,35 இப்படி 3 எலிமெண்ட்ஸாக எடுத்து நம்ம பேர் பண்ணிக்கிடலாம். அதாவது இது 3 எடுத்துக்கலாம், அப்புறம் இது 3 எடுத்துக்கலாம், அப்புறம் இது 3 எடுத்துக்கலாம், அப்புறம் இப்படி 3 எடுத்துகிட்டே போகலாம். இது ஒரு சப்செட்டாக இருக்கும், இது ஒரு சப்செட்டாக இருக்கும். அப்படி 3 போகும்போது நமக்கு இது ஒரு பேராக கூட வரும். அதாவது இது வரும் 2,10 2,20 4,20 இப்படி 3 எடுக்கும்போது இது ஒரு சப்செட்டாக வரும். இது ஒரு சப்செட்டாக வரும். 2,10 2,20 4,20 இது 3 ஜாயின் பண்ணலாம்ல. எதை 3 வேண்டாலும் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம செட்டாக ஃப்ரேம் பண்ணலாம். அப்புறம் என்ன செய்வோம், ஓவராலா எல்லா எலிமெண்ட்ஸையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். 2,10 2,20 2,35 4,10 4,20 4,35 இது ஃபுல்லாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் கூட நம்ம எடுத்துக்கலாம்.
அப்போ நான் சப்செட் வந்து ஓரலாக தான் எழுதியிருக்கேன், எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக நான் எழுதலை. சப்செட் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஐடியா கொடுத்துட்டேன், அதை வச்சு A கிராஸ் பியோட சப்செட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த அன்சான் போட்டிருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு என்னது, நான் சப்செட்டை வந்து எல்லா கவுண்டிங்கும் எழுத முடியாதுன்றதுக்காக ஒரு ஆர்டராக ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருக்கேன். அப்போ A கிராஸ் பியோட கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்து A கிராஸ் பியோட சப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வரும், எம்டி செட்டும் வரும், ரிமைனிங் 2 2 3 3 4 4 பேர் பண்ணுற மாதிரிலாம் வரும். இதுதான் A கிராஸ் பியோட சப்செட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த சப்செட்டில் 3 பேர் பண்ணதில் நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. நம்ம கண்டிஷன் என்ன, B is a multiple of A. இப்போ 10 is a multiple of 2, 20 is a multiple of 2, 20 is a multiple of 4. So 10 is a multiple of 2, 20 is a multiple of 2, 20 is a multiple of 4. அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போ இந்த சப்செட்ல இருந்து ஒன் ஆஃப் தி சப்செட்டை எடுத்து அந்த பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி நம்ம ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணணும். அதனால தான் ரிலேஷன் இஸ் a subset of Cartesian product ன்னு சொல்றாங்க. இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க, R is a subset or equal to Cartesian product அப்படின்னா A கிராஸ் B ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுக்கும்போது இது ஈக்குவல் ஆயிடும். A கிராஸ் B ல இருக்க லெஸ் தென், அதாவது ஒன்று ஈக்குவல்ட்டா இருக்கும் இல்லை கம்மியான எலிமெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க கார்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கு 1 2 3 4 5 6 இருக்குது, பட் ரிலேஷன்ல பாருங்க 3 இருக்குது. அப்போ 6 விட 3 லெஸ் தென் தான். ஸோ சப்செட். ஓகேவா? ஈக்குவல்ட்டுனா கார்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கு எல்லாத்தையுமே கூட எடுக்க வேண்டியது வரும். சில நேரம் எல்லாமே மல்டிபிள் ஆஃப் ஏவா இருக்கும், எல்லாமே மல்டிபிள் ஆஃப் ஏயா கூட இருக்கலாம். அப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுக்க வேண்டியது வரும். இன்கேஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா நம்ம ரிலேஷன்ல எதுவுமே எடுக்க முடியாம கூட போயிடலாம். ரிலேஷன்ல எதுவுமே நம்ம எடுக்க முடியாம கூட போயிடலாம். அந்த ரிலேஷனை நம்ம என்ன சொல்றோம், எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ரிலேஷன் ஆர்க்குள்ள நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் கூட எடுக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டிஷன். எலிமெண்ட்ஸை எடுக்காம கூட போயிடலாம், டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டிஷன். ஏன்னா சப்செட்னா உங்களுக்கு எம்டி செட்டு வரும், எல்லா எலிமெண்ட்ஸும் எடுக்கிற மாதிரி வரும். அப்ப ரிலேஷன் ஆர் வந்து சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். அப்ப இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாக வந்து ஒரு செட் எடுத்து அதுக்கு சப்செட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம காமிப்போம். இது வரைக்கும் நம்ம கார்டீசியன் ப்ராடக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு சப்செட்ஸை கவுண்டிங் பண்ணி எழுதி நம்ம காமிக்கல. இதில் நம்ம ஒரு சிலதை எழுதாமல் விட்டுருக்கோம். ஏன்னா அந்த ஐடியா கொடுத்துருக்கோம், ஒன்னொன்னாக எடுக்கிறது, 2 2 எடுக்கிறது, அப்புறம் 3 3 எடுக்கிறது, 4 4 எடுக்கிறது, இப்படி எடுத்துக்கிட்டே நம்ம போகலாம். எடுத்துக்கிட்டே போனால் நமக்கு அந்த பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பட் ஒரே சிங்கிள் கான்செப்ட் என்னன்னா, சப்செட் ஆஃப் A கிராஸ் B இஸ் அ ரிலேஷன். அதாவது ரிலேஷன் இஸ் நத்திங் பட் எ சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிற வேர்டிங்ஸ்ல இருக்க சென்டென்ஸை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ரிலேஷன் ஆர்க்குள்ள எலமெண்ட்ஸே இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா இல்லாம இருக்கும்போது சப்செட் தான், எம்டி செட்டு கூட சப்செட் தான். பட் ரிலேஷனா எடுக்கும்போது எம்டி ரிலேஷன் ஆயிடும். செட்டா எடுக்கும்போது இப்போ ஏங்கிறது ஒரு செட்டு, அதுக்கு வந்து நம்ம எம்டி செட்டுன்னு சொல்றோம். பட் A கிராஸ் பிங்கிறது கார்டீசியன் ப்ராடக்ட். கார்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எம்டி எடுத்தோம்னா அது என்ன ஆயிடும், எம்டி ரிலேஷன் ஆயிடும். ரிலேஷன் என்னது, கார்டீசியன் ப்ராடக்ட் தான், பட் பர்டிகுலர் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.